யூடியூப் நேயர்களுக்கு ஜெய்ஸ்ரீனிவாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்க அனைவருக்கும் ஜெய்ஸ்ரீனிவாசன் டிவி தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரர தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஜெய் சித்தி விநாயகா, ஜெய் சரபேஸ்வரா, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாவதார் பாபா, ஜெய் காத்ரி லக்ஷ்மி நரசிம்மா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண, ஜெய் ஹனுமான், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நலமா நேயர்களே, சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னா, 7ஆம் நம்பர்ல பிறந்திருக்கிறவங்களுக்கு 2026 இங்கிலீஷ் நியூ இயர் எப்படி இருக்கும் எண்கணித பலன், இதை பத்தி பேச போறோம். உடனே நீங்கெல்லாம் ஜெய்ஸ்ரீனிவாசன் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம எல்லா வீடியோங்களும் லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பதிவுக்குள்ள போலாமா? வாங்க. 7-16-25 இந்த தேதியை ரூல் பண்ணக்கூடிய கிரகம் வந்து கேது. 2026 2 + 2 4, 4 + 6 10, 10ன்னா 1 சூரியன். சூரியனுக்கும் கேதுவுக்கும் சுத்தமா பிடிக்காது, ஆகாது, பிரச்சனை தான். அதனால இந்த வருஷம் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும் எல்லா விஷயத்தையும். அதனால பர்சன்டேஜ்னு சொல்லும்போது 50%, சிலருக்கு ஜஸ்ட் பாஸ் 35% கூட சொல்லலாம். அதனால உங்க முயற்சி தான் இதை 90% ஆக்க முடியும். அதுக்கு என்னென்ன விஷயங்கள் எடுக்கலாம், ஆல்ரெடி ஒரு 50% நல்லா இருக்கும்னு சொன்னமே, அது என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்ன்றதை பார்க்கலாம். 7-16-25 இந்த தேதியில் பிறந்திருக்கலாம். கிரியேட்டிவிட்டி ரொம்ப அருமையாக இருக்கும். நார்மலாக 4 செவத்துக்குள்ளே யோசிக்கிறவங்களே என்னென்னவோ சாதனை செய்திடலாம். பாக்ஸுக்குள்ளே யோசிக்கிறவங்க என்னென்னையோ சாதனை செய்யலாம். ஆனால் இவங்க 4 செவர் இல்லை, பாக்ஸ் இல்லை, அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆலோசிக்கக்கூடிய ஒரு இமேஜினேஷன், ஒரு கல்பனா சக்தி அவ்வளோ இருக்கும். அதனால அந்த கிரியேட்டிவ் இன்னோவேட்டிவுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஆலோசனை செய்வாங்க. இந்த அளவுக்கு ஆலோசனை செய்கிறவங்க லைஃப்பில் எக்ஸ்ப்ளோர் ஆனால் தானே நல்லாயிருக்கும். எங்கேயோ ஸ்டக்கப் ஆகிட்டா எப்படி? அதனால் இந்த வருஷம் ஸ்டக்கப் ஆகிற மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு இந்த வருஷம் காமனாக 7-16-25 பிறந்திருக்கிறவங்களுக்கு இன்னோவேட்டிவ், கிரியேட்டிவிட்டி, ஐடியாஸ் அதிகம்னு சொன்னேன். அதனால் இவங்கெல்லாம் சாதாரணமாக பிறந்த டிஸ்ட்ரிக்ட்டு, பிறந்த ஸ்டேட்டு, பிறந்த இடம், பிறந்த கண்ட்ரியை விட்டு வெளியில் போய் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் ரொம்ப அருமையான சாதனைகள் செய்வாங்க. நிறைய பேருக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கும். அதனால் ஒரு 100 பேர் ஏதோ ஒரு அப்ராட்லேயோ இல்லை வேறு ஸ்டேட்லேயோ வந்து வசிக்கிறாங்க, அங்கே சாதனை பண்ணிட்டு இருக்காங்க, கை தூக்குங்கன்னு சொன்னால் 7-16-25 பேர் பிறந்திருக்கிறவங்க தான் அதிகம் பேர் இருப்பாங்க. அதனால் ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பீப்புளு, வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ் இதிலெல்லாம் இருக்கிறவங்க, அப்பப்போ ட்ராவல் பண்ணி வேறு ஸ்டேட்டு, வேறு கண்ட்ரி, வேறு டிஸ்ட்ரிக்டெல்லாம் ட்ராவல் பண்ணிட்டு வரக்கூடிய வேலை வாய்ப்புகள் பார்க்குறவங்களுக்கெல்லாம் அருமையான ரிசல்ட்ஸ் இருக்கும். பிரச்சனை இல்லை, மணி ஃப்ளோ நல்லா இருக்கும் ஃபார் எவ்ரிபடி. ஆனால் மேக்ஸிமம் ஓகே ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் தான் இந்த வருஷம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பாதிப்புகளை பிடிக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ பையிங், செல்லிங் முதல்ல இருந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒர்க்கு அப்படின்னா ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் தாராளமாக செய்துட்டு போகலாம். நியூ வெஞ்சர்ஸ் அப்படின்னும் போது கொஞ்சம் டபுள் செக்அப் பண்ணிவிட்டு முன்னே போங்க. பையிங், செல்லிங் இந்த வருஷம் நியூ அப்படின்னா அதை கூட நீங்கள் டபுள் செக்அப் பண்ணிட்டு போகிறது நல்லது. ஸோ கவர்மெண்ட் செக்டரில் இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ப்ரைவேட் செக்டரில் இருக்கிறவங்களுக்கும் தான் கவர்மெண்ட்டில் இருந்து சில இன்கம் டேக்ஸு, கொஞ்சம் ஏதாவது டீவியேஷன், டாக்ஸேஷன் சம்மந்தமாக பிரச்சனை இருந்ததுன்னா சரி பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய கான்ஸ்டபிள் டு கமிஷனர், கார்பரேட்டர் டு மினிஸ்டர், சில பிரச்சனைகள், என்கொயரி, அலிகேஷன், நோட்டீசஸ் வரலாம், ஜாகிரதையாக இருங்க. ஸோ இதை விட்டுட்டு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது சில பிரச்சனைகள் வரலாம். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பு, ஃபேமிலி பிஸ்னஸில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். அவுட் சைட் பார்ட்னர் ஒருத்தர் போனால் திரும்பி இன்னொருத்தர் நம்ம எடுத்துக்கலாம். ஃபேமிலிக்குள்ளே அப்படி ஆச்சு அது ஒரு பிளாக் மார்க்காக எப்பவுமே இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. எஸ்பெஷலி எஜுகேஷனில் இருக்கிறவங்க, அப்ராடுக்கு போய் படிக்கணுன்றவங்க, அப்ராடில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அப்ராடில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு விஷயம், வெளியில் தங்கி படிக்கக்கூடிய போர்டிங் ஸ்கூலில் இருப்பாங்க இல்லையா மாணவ மாணவிகள், இவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ்ன்றது ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகி பியூசி, கிராஜுவேஷன் படிக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், மேல் ஃபீமேல், கேர்ள் பாய்க்கு ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும். அதனால ஒரு காதல் வயப்படுறது, ஒரு அஃபேர், இந்த மாதிரி சில பேர் வந்து ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங், ட்ரக்ஸு இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு அப்பா அம்மாவுக்கும் எம்ப்ராஸ் பண்ணி அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஒரு எம்ப்ராஸ் கில்ட் ஃபீல் ஆகி ஒரு பெரிய மீட்டிங்கு, பெரிய பஞ்சாயத்து நடந்து
பிரச்சனையாகக்கூடிய வாய்ப்புகள். அது அப்புறமா ஒரு ரியலைசேஷன், லேட் ரியலைசேஷன். அப்பா, அம்மாவுக்கு இந்த மாரி கெட்ட பேர் வாங்கி குடுத்தனே அப்படிங்கிற மாரி சூசைடல் டெண்டன்சி ஸ்டூடண்ட்ஸ்க்கு. அட நீ சும்மா இருந்தாலே போதும்டா சாமி, எ எதுக்குடா இதுக்கு உயிருக்கெல்லாம் இந்த மாரி ஆபத்து கொண்டு வர? அப்படிங்கிற மாரி அம்மா, அப்பா பசங்கள பத்தி நினைக்கிறது, இந்த மாரிலாம் பிரச்சனைகள் வந்துரலாம். அது யங்ஸ்டர்ஸுக்கு மட்டும் இல்லங்க. ஒரு 50, 55, 60 இருக்கிறவங்கலாம் நெறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு வயசுக்கு வந்திருப்பாங்க. ஒரு அனுபவமே ஏற்பட்டிருக்கும் வாழ்க்கையில. கிட்டத்தட்ட ரிட்டயர்ட் லைஃப்க்கு நகர்ந்துகிட்டு இருக்கிறோன்ற மாரி 55ல இருக்கிறவங்க. அவங்க காதல் வயப்பட்டு லவ் அஃபேர்ன்ற மாரி கொலீகோடவோ, ரிலேஷனோடவோ யாரோ யாரோடையோ வந்து, அது ஒரு வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சு, அது ஒரு எம்பராஸ்மென்ட் ஆயி, இவங்களுக்கும் அந்த மாரி ஒரு டெண்டன்சி. அடடே! நான் 4 பேருக்கு புத்திமதி சொல்றவன். நான் போய் இந்த மாரி பிரச்சனையில மாட்டேனே, இப்போ ஒய்ஃப்க்கு தெரிஞ்சிருச்சு. பையன் வேற இன்னும் கல்யாணம் பண்ற வயசுல இருக்கிறான். பொண்ணு கல்யாணம் பண்ண வயசுல இருக்கு. நான் இப்படி பண்ணிட்டேனே, அப்படிங்கிற மாரி திரும்பி அவங்களுக்கு ஒரு சூசைடு. இந்த மாரியெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு எம்பராஸ்மென்ட் தான், ஒரு கில்ட் ஃபீலிங் குடிக்கும். ஸோ ரிலேஷன்ஷிப்ல இந்த மாரி பிரச்சனை வந்துருச்சுன்னா, உங்களுக்கு ஃபினான்ஷியலி ரொம்ப அருமையா இருந்தாலும் சரி, ப்ராப்பர்ட்டி வைஸ் நல்லா இருந்தாலும் சரி, இந்த எல்லா ஃப்ரூட்ஸும் நீங்க அடைய முடியாது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இந்த வருஷம் உங்களுக்கு அந்த மாரியெல்லாம் கொண்டு போயிரும். கிரியேட்டிவ், இன்னோவேட்டிவ் விஷயங்கள் எந்த மாரி கொண்டு போணுமோ, அத விட்டு அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொண்டு போய் உங்கள பிரச்சனையில மாட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இன்னும் ஹெல்த் விஷயத்துல வரும்போது மென்டல் இல்னஸ் தான் அதிகமா இருக்கும். பிசிக்கல் இல்னஸ்ன்னு பார்க்கும்போது 60% ஆஃப் த பீப்பிள் 7, 16, 25ல இருக்கிறவங்க பருமனா இருப்பாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரி ஒபெசிட்டி இஸ் த சைலண்ட் கில்லர். அதனால கொஞ்சம் எக்சர்சைஸ், மென்டல் எக்சர்சைஸ், மெடிடேஷன், அதே போல் யோகா, வாக்கிங், ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. பேட் ஹேபிட்ஸ்ன்றது எல்லாருக்குமே இருக்க வேண்டியது தான், இருக்கிறது தான். ஸோ எல்லாரும் சொல்கிறேன், பேட் ஹேபிட்ஸ் போகாதீங்க, ரொம்ப அருமையான விஷயந்தான். போயிட்டுங்க லிமிட்டில் வச்சுக்கோங்க, குறைச்சிக்கங்க, அதுதான் நல்லது. விட்டுட்டா ரொம்ப ரொம்ப நல்லது, குறைச்சிக்கிட்டா இன்னும் நல்லது. அது இந்த வருஷம் ஒரு அலாரம் பண்ணுறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இல்லைன்னா ஹெல்த் ரிலேட்டட்லேயும் பிரச்சனைகள் வரலாம். ஸோ ஓவரால் இந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் வெளியில் வந்து கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்க 50-50 சிலருக்கு ஜஸ்ட் பாஸ் அப்படின்னு. ஒரு 80-90% வரதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு சில லக்கி டிப்ஸ் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. விநாயகர் தான் உங்களை காப்பாற்றக்கூடிய கடவுள். கடவுள் விநாயகர். ஓம் கம் கணபதியை நம்ம ஒரே ஒரு லைன், இந்த மந்திரத்தை ஓம் கம் கணபதியை நம்ம, ஓம் கம் கணபதியை நம்ம அகண்டம் ஜப்பம் மாதிரி ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சொல்லிக்கிட்டே இருங்க. அருமையான விஷயங்கள் ஏற்படும். பிள்ளையார்பட்டி விநாயகர் தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ். சக்தி வாய்ந்த கோயில். ஆந்திர பிரதேசில் காணிப்பாக்கம் விநாயகர், சவுத் அடுக்கா கணபதி கர்நாடகாவில் நிறைய விநாயகருடைய ஸ்தலம் இருக்குது. மகாராஷ்டிராவில் அஷ்ட விநாயகர்னு சொல்லுவோம், 8 விநாயகர். எந்த அளவுக்கு முடியாத விநாயகர் கஷேத்திரத்தை தரிசனம் பண்ணுங்க. சங்கடார சதுர்த்தி பௌர்ணமிக்கு 4வது நாள் எல்லாம் ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, சவுத் இந்தியா, நார்த் இந்தியா விசேஷமாக அபிஷேகம், பூஜை வைப்பாங்க. சில பேர் உபவாசம் இருந்து எதுவும் சாப்பிடாம தரிசனம் பண்ணுவாங்க, அபிஷேகத்துக்கு கொடுப்பாங்க. அட்லீஸ்ட் பலகாரத்தை சாப்பிட்டு, பழங்களை சாப்பிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். அது ஹெல்த் நல்லா இருந்ததுன்னா. இல்லைன்னா அது தேவையில்லை. தரிசனம் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு வந்தாலே சங்கஷ்டார சதுர்த்திக்கு நல்லது. இதை விட்டு 6 லக்கி நம்பரை இந்த வருஷம் முழுவதும் யூஸ் பண்ணுங்க. காலைல அலாரம் வைக்கணும் 5 மணிக்கு, 5 மணி 1 நிமிஷம் ஆறாச்சு. 10 மணிக்கு கிளம்பணும், 10 மணி 5 நிமிஷம் கிளம்புனீங்க, ஆறாச்சு. 5000 டெபாசிட் பண்ணோம், 5100 டெபாசிட் பண்ண 6000. 40,000 டெபாசிட் பண்ணோம், ட்ரா பண்ணோம், 41,000 ட்ரா பண்ணி, 42,000 ட்ரா பண்ண 6ஆச்சு. அந்த மாதிரி 6ஆம் நம்பர் டெபாசிட்டு, ட்ரா, பெட்ரோல் போடணும், டீசல் போடணும், எல்லாமே 6ஆம் நம்பர். பேங்க் அக்கௌண்ட் 6ஆம் நம்பர், மொபைல் நம்பர் 6ஆம் நம்பர் வாங்கிக்கோங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். லக்கி கலர் ஒயிட்டு, வருடம் முழுவதும் ஒயிட் கலர் அதிகமாக பயன்படுத்துங்க, நல்ல ரிசல்ட்ஸு. ஸோ லக்கி டைரக்ஷன் சவுத் ஈஸ்ட்டு. ஏதாவது ஒரு மெயில் பண்ணணும், இமெயில் பண்ணணும், டைப் பண்ணணும், சென்ட் பண்ணணும், சவுத் ஈஸ்ட் பார்த்து பண்ணுங்க. வீட்டை விட்டு கிளம்பணும், சவுத் ஈஸ்ட்டுக்கு ஒரு 2 அடி எடுத்து வச்சு கிளம்புங்க. ஒரு ஜூம் மீட்டிங், ஒரு வீடியோ கால், ஆடியோ கால் அட்டென்ட் பண்ணணும், சவுத் ஈஸ்ட் பார்த்து அட்டென்ட் பண்ணுங்க. அருமையான ரிசல்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ லக்கி கலர், லக்கி நம்பர், லக்கி டைரக்ஷன், லக்கி மந்த்ரா எல்லாம் சொல்லிட்டேன். ஒரு ஒயிட் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 51 நாட்ஸ் போட்டு, அதுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை விநாயகர் வீட்டு கோயிலில் வச்சு ரைட் ஹேண்டுக்கு மேல்ஸ், லெஃப்ட் ஹேண்டுக்கு ஃபீமேல்ஸ் கட்டிக்கோங்க. ஒரு 48 டேஸ் கையில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் திருஷ்டி மாதிரி எடுத்து வெளியில் போட்டு ஒரு புது நூல் கட்டிக்கோங்க. இப்படி பண்ணும்போது பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. அருமையான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தின் அனைவருக்கும் சித்தி விநாயக சரபேஸ்வர சுவாமி ஆயுர ஆரோக்கிய அஸ்டேட்ஸ் அனுகிரகம் பண்ணிட்டோம் சார். பிரார்த்தனை பண்ணிட்டு மறுபடியும் புதிய பதிவுகளுடன் உங்கள் சந்திக்க வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து, சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, வசுதைவ குடும்பகம்.